ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். அமெரிக்காவில் இன்றைக்கி எங்கள் தோட்டத்து அறுவடை பார்த்திங்கன்னா வாழைப்பூ அறுவடை தாங்க. இந்த வாழை மரத்தில் வாழைத்தாறு விட்டுருக்கு. ஆனால் வாழைக்காய் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. வாழைப்பூ இருக்குது. அந்த வாழைப்பூவை நம்ம பறிச்சிக்கலாம். மரம் கொஞ்சம் உயரமாக தாங்க இருக்குது. அந்த இடத்துல ஏணி போட்டு ஏறி பறிக்க முடியல. அதில் நின்றுட்டே தான் எப்படியோ கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண வாழைப்பூ அப்படியே கீழே விழுந்துருச்சு. பட் வாழைப்பூ நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் ஆகலை. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய வாழை மரம் இருக்குது. அதில் ஏற்கனவே வாழைப்பூலாம் பறிச்சாச்சு. வாழைக்காயுமே பாதி இது பறிச்சிட்டோம். இன்னும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கலை. இன்னும் வாழைத்தண்டு, இன்னும் மீதி இருக்கிற வாழைத்தாரெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஃப்ரெஷ்ஷாக பறித்த வாழைப்பூவில் இருந்து வாழைப்பூ பொரியல் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த கல்லன் இருப்பான். இந்த கல்லனை முதல்ல நம்ம வெளியில் எடுத்துடணும். இந்த நரம்பு மாதிரி ஒரு பார்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவும் இந்த வெளியில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், கண்ணாடி மாதிரி, அதுவுமே நம்ம வெளியில் எடுத்துடணும். இது ரெண்டையுமே சேர்த்து சமைக்கக்கூடாது. இந்த ரெண்டு பார்ட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நான் எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா கடைசி இந்த மாதிரி குட்டியாக நடுவில் இருக்கும். இது கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா இதையும் சேர்த்துமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மோர் தண்ணி ரெடி ஆயிரும். இதில் வாழைப்பூவை நறுக்கி நம்ம போட்டு வச்சிட்டோன்னா வாழைப்பூ சீக்கிரம் கருக்காது. இப்போ நம்ம பொரியல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வத்தல், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா வாழைப்பூவை இதில் நம்ம சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் இது சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூலேருந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வாழைப்பூவில் என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.